ஹாய் கைஸ், இது உங்கள் தனுஷ் ஆடியோஸு. அதாவது இதில் பார்த்துக்கிட்டோம்னா பிகினர்ஸ்க்கான வீடியோ தான் இது. டிரான்ஸ்ஃபார்மரை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேறு வீடியோ எதுவுமே பார்க்கவே தேவையில்ல, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த ஒரு வீடியோ போதும். ஆஃப்டர் ரெக்டிஃபிகேஷன் பவர் சப்ளை இது செக்ஷன் அடுத்து போடுறேன். இந்த மாதிரி லைனாக பவர் ஆம் பற்றியோ இல்லை ப்ரீ ஆம் பற்றியோ லைனாக நான் போடுறேன். இது பார்ட் 1ன்னு வச்சுக்கோங்க. டிரான்ஸ்ஃபார்மரோட பற்றி பார்ட் 1. இதுதான் ஃபஸ்ட்டு எது அப்படின்னா இதுதான் கரெக்டான டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி ஒரு ஆம்ப்ளிஃபயருக்கு செட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். டிரான்ஸ்ஃபார்மர் பற்றி எனக்கு எல்லாமே ஏற்கனவே தெரியும் அப்படிங்கிறவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த வீடியோ முழுக்க எடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா பிகினர்ஸ்க்காக, புதுசாக வந்தவங்களுக்காக. நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு வீடியோ பார்த்தா போதும், திருப்பியும் வேறு எந்த வீடியோவும் பார்க்க தேவையில்ல. அந்தளவுக்கு தெளிவாக டிரான்ஸ்ஃபார்மர் பற்றி இது எல்லாமே இருக்கும் இதில். அடுத்த ரெக்டிஃபையர் அது பார்த்துக்கிட்டிங்கன்னா அது அடுத்த வீடியோ போகலாம். ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஃபார்மர் பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஏசி லைன்லேருந்து, அதாவது நம்ம சுவிட்ச் போர்ட்லேருந்து ஏசி லைனு ப்ளஸ்ஸு மைனஸு கிரவுண்டு இது வர்றது அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே டிரான்ஸ்ஃபார்மருக்கு மட்டும்தான் வரும். ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஃபார்மருக்கு வந்துட்டு தான் அப்புறமேட்டு தான் டிசிக்காக நம்மளுடைய ஆம்ப்ளிஃபையர் போர்டுக்கு ப்ரீ ஆம்பு பவர் ஆம்புக்கு டிசி தான் கொடுக்கணும். அதுக்காக நம்ம ரெக்டிஃபை பண்ணி டயோடு போட்டு கெப்பாசிட்டர் போட்டு நம்ம ரெக்டிஃபை டிசியாக மாற்றி ஆம்ப்ளிஃபையர் கொடுக்குறது. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி கரெக்டான ஆம்ப்ளிஃபையருக்கு டிரான்ஸ்ஃபார்மர் தான் மெயின். பேஸு, ட்ரிபிளு, இது சப்பு, மிட்ரேஞ்சு எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, கரெக்டான வோல்டேஜ் கரெக்டான ஆம்பியர் கொடுத்தா மட்டும்தான் எந்த ஆம்ப்ளிஃபையராக இருந்தாலும் சரி கரெக்டான சூட்டபுளாக இருக்கும். அதே மாதிரி லாங் லைஃப் வரும். இதுதான் உண்மையான காரணம் அப்படிங்கிறது. நீங்கள் எந்த ஆம்ப்ளிஃபையர் பில்ட் பண்ணாலும் சரி, பேஸ் வீக்காக இருந்தாலும் சரி, அதாவது டிஸ்டார்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது ரீசன் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆம்ப்ளிஃபையர் மட்டும் காரணம் இருக்காது. ப்ரீ போர்டு இந்த மாதிரி எந்த ரீசனும் வாய்ப்பு இல்லை. மெயின் ரீசன் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா டிரான்ஸ்ஃபார்மராக தான் இருக்குது, வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ 24/0/24 அப்படிங்கிற வோல்ட்டு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதில் ஆம்பியர் இருக்குது, 2 ஆம்பியர் இருக்குது, 1 ஆம்பியர் இருக்குது, 5 ஆம்பியர் இருக்குது, 10 ஆம்பியர் இருக்குது, இது மாதிரி 8 ஆம்பியர் இருக்குது, 15 ஆம்பியர் இருக்குது. இது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா 24/0/24 5 ஆம்பியர் ஹெச்டி டிரான்ஸ்ஃபார்மர் இது பார்த்துட்டிங்கன்னா மார்க்கெட்டில் வாங்கினது. அதனால் இப்போ 5 ஆம்பியர் போட்டிருக்கு அப்படின்னா 5 ஆம்பியர் மட்டுமே இந்த காயில் சுற்றி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அது டவுட்டு தான். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா கஸ்டமைஸ்டாக செஞ்சு வாங்கினது. கஸ்டமைஸ்டு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 24/0/24 இது 15 ஆம்பியர் கொண்டது. இது எவ்வளோ லாங்காக இருக்குது, அதேமாதிரி பார்பின்னு பாருங்கள் எவ்வளோ மொத்தமாக இருக்குது அப்படின்னு. இதனுடைய கம்பி பாருங்கள் எவ்வளோடைய மெலிசாக இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டோங்க. இது பாருங்கள், அதேமாதிரி இதை பாருங்கள், ஜீரோ கம்பியை பார்த்தோம்னாவே தெரிஞ்சிடும். 24/0 அதாவது 2 கம்பி வரும், அதுதான் ஜீரோ. இது எனக்கே ஃபஸ்ட்டு டவுட் இருந்தது. நான் பிகினர் இருக்கும்போது ஏகப்பட்ட வீடியோ பார்த்துருக்கேன், அதேமாதிரி டெக்னீஷியன் கூட வேலை செஞ்சுருக்கேன். நான் ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி என்ன பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா 24/0/24 அந்த 24க்கும் 0க்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கவே எனக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இது 24, இது 24, ஒரு கம்பி மட்டும் வரும், ஒரே ஒரு காப்பர் கம்பி மட்டும் வரும். அதே மாதிரி இன்னொரு 24 ப்ளஸ் மைனஸ் 2 இதுலேயுமே ஒரே ஒரு கம்பி தான் வரும். 0 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 0வில் மட்டும் தான் 2 கம்பி வரும். அதே மாதிரி 12/0/12 அதே மாதிரி தான். 12/0/12 12 இதுவும் 12. இதில் பார்த்துக்கிட்டோம்னா 2 கம்பி வரும். உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன், சால்ட்ரிங் பண்ணியிருக்கேன். இது 2 கம்பி வரும். இதில் மட்டும் பார்த்துக்கிட்டோம்னா 2 கம்பி வரும். மற்றபடி பார்த்துக்கிட்டோம்னா இதிலெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கம்பி தான் வரும். அதே மாதிரி இதுலேயும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படின்னா அதே மாதிரி தான் இருக்கும். இது 0, இது பார்த்திங்கன்னா நல்லா பார்த்தா தெரியும் 2 கம்பி இருக்குது. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கம்பி தான். 12/0/12 அதே மாதிரி தான் 24/0/24 அந்த மாதிரி. ஓகே, அடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மருக்கு முக்கியமாக என்ன தேவை அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, ஆம்ப்ளிஃபையர் இன்ஜினாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. டிரான்ஸ்ஃபார்மர் ஃபியூல் டேங்க் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஃபியூல் கம்மியாக இருந்துச்சுன்னா இன்ஜின் பவர் ஒர்க்கு கரெக்டாக பண்ண முடியாது. அதுதான் உண்மையான ரீசனாக இருக்கும். அதே மாதிரி பார்த்துக்கிட்டோம்னா 90%, அதாவது 90% ஆடியோ ப்ராப்ளம் அப்படின்னாக்கா டிரான்ஸ்ஃபார்மர் தான் உண்மையான ஒரு ப்ராப்ளமாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே பிக்கெஸ்ட் மித்து அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, அதாவது சில கேபினெட்லலாம் பார்த்துக்கிட்டோம்னா 1000 வாட்ஸு ஆம்ப்ளிஃபையர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அது பார்த்துக்கிட்டிங்கன்னா 1000 வாட்ஸ் ஆம்ப்ளிஃபையருக்கு அப்படின்னு போட்டுருந்துச்சுன்னா 1000 வாட்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் வேணும்னு நினைக்கிறது தப்பு. அதுதான் உண்மையான ரீசனு. அதே மாதிரி பார்த்துக்கிட்டோம்னா மியூசிக் டைனாமிக் லோடு பார்த்துக்கிட்டிங்கன்னா பேஸுக்கு இன்ஸ்டன்ட் கரண்ட்டு தேவை. அதாவது நம்ம
மிட்ரேஞ்சுக்கோ இல்லை வந்து ஹை ஃப்ரீக்வன்சி, அதாவது வந்து லோ ஃப்ரீக்வன்சி தான் வந்து பேஸுங்கிறது. அந்த பேஸுக்கு வந்து பார்த்துக்கிட்டோம்னா கரண்ட் வந்து இன்ஸ்டண்ட்டாக தேவை. அதனால தான் வந்து ட்ராப் ஆகிறது வோல்டேஜ், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். அதனால் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து என்றைக்குமே பெருசாக இருக்கணும் அப்படின்னு பாருங்கள். பெருசாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி காப்பர் கம்பி மொத்தத்திலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதாவது வந்து அது வோல்டேஜ் தாங்குமா தாங்காதா, இல்லை வந்து அலுமினியம் காயிலா இல்லை வந்து காப்பர் காயிலா அப்படிங்கிறத வந்து நம்ம ஈஸியாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கோல்டன் ஃபார்முலா அப்படிங்கிறதுல ஒன்று இருக்குது. டிரான்ஸ்ஃபார்மர் வோல்ட் ஆம்பியர் ஈக்குவல் டு வந்து ஆம்பியர் RMS இன்ட்டு 1.8 வரும். அதாவது இந்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்துக்கிட்டோம்னா ஒரே நிமிஷம் இருங்க, நோட் எடுத்துகிட்டு வரேன். நோட் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு நீட்டாக சொல்லி தர மாதிரி பார்க்குறேன். அதாவது வந்து கோல்டன் ஃபார்முலா ஒன்று சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன், அதில் நோட்டில் எழுதியிருக்கேன் பாருங்கள். இதுதான் அந்த கோல்டன் ஃபார்முலா. இந்த கோல்டன் ஃபார்முலா என்ன அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர் வோல்ட் ஆம்பியர் ஈக்குவல் டு ஆம்பியர் RMS இன்ட்டு 1.8. அதாவது வந்து ஸ்பீக்கர் RMSம் அதோட இன்ட்டு 1.8 போடுங்க. அதோட கூட்டல் போட்டோம்னா டிரான்ஸ்ஃபார்மரோட வோல்டேஜும் ஆம்பியரும் கரெக்டாக ஈக்குவல் வரணும். அதுதான் உண்மையான ஒரு மெத்தடு. அப்படிங்கிறத விட பேஸ் பவராக இருக்கட்டும், மித்தது எல்லாமே தரும். அப்படிங்கிறதுல எக்ஸாம்பிள் என்ன, 100 வாட்ஸ் இருந்துச்சுன்னா அப்படின்னா 180 வோல்ட் ஆம்பியர் உள்ள ஒரு ஒரிஜினல் காயில் டிரான்ஸ்ஃபார்மர் வேணும். அதாவது வந்து ஒரிஜினலாக தரக்கூடிய இது வேணும். 300 வாட்ஸ் இருந்துச்சுன்னா 540 வோல்ட்டு ஆம்பியர் வேணும். அதே மாதிரி அதாவது வந்து ஏசி vs டிசி அப்படின்னா அது என்ன அப்படின்னா, அதாவது வந்து ஏசி, அதாவது வந்து டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு ஒரிஜினல் பவர் டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஏசி மட்டும் தான் தரும். அதாவது வந்து 240 வோல்ட்டு இல்லை 230 வோல்ட்டு வருது அப்படின்னா ஏசியில், அந்த ஏசியை வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து நம்ம டபுள் லைன் 2 ஒயர் கொடுத்து அதை வந்து 24 வோல்ட்டு 24 வோல்ட்டா 0 24 அந்த மாதிரி பிரிக்கிறோம். பிரிச்சுட்டு அதில் வர்றது என்னென்னா அந்த ஏசி, அதாவது வந்து 24 இப்போ வந்து 24 இன்ட்டு 1.4.1 போட்டோம் அப்படின்னா டிசி பவர் என்ன வரும்னு கேட்டிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 33 வோல்ட் வரும் டிசி. ஆஃப்டர் ரெக்டிவேஷனு நம்ம இப்போ வந்து பார்க்குறது வந்து ஏசி லைன் மட்டும் தான் பார்க்குறோம். இது ஒரு லைனாக பாயிண்ட்டை வச்சுக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டோம்னா ஆம்பியர் உண்மை அப்படின்னா, அதாவது வந்து இதில் வந்து இப்போ மேக்ஸ் ஒருத்தது டிரான்ஸ்ஃபார்மரு 24 வோல்ட்டு 5 ஆம்பியர் போட்டிருக்க ஹெச்டி இதில் போட்டிருக்கிறது ரைட்டு தான். ஆனால் இதில் வந்து 5 ஆம்பியருக்கான காயில், ஒரிஜினல் காயில் காப்பரில் சுற்றி இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அது வந்து டவுட்டு தான். 5 ஆம்பியர்னால் 5 ஆம்பியர் கரெக்டாக வராது. இதில் சப்போஸ் 3 ஆம்பியர் இருக்கலாம், சப்போஸ் 4 ஆம்பியர் இருக்கலாம், அதோட கம்மியாக கூட இருக்கலாம். அதனால் எழுதியிருக்குது அப்படின்னு சொல்லி அதில் கணக்கெடுத்துக்கூடாது. நம்ம வந்து கஸ்டமைஸ்டாக பண்ணும்போது ரேட் வந்துட்டு அதிகமாக வரும். ரேட் அதிகமாக வந்தால் கூட கரெக்டான ஆம்பியர் வரணும், அதுதான் மேட்ரு. அதாவது வந்து எழுதியிருந்தால் மட்டும் இப்போ 10 ஆம்பியர் எழுதியிருக்குன்னா 10 ஆம்பியர் இருக்கா அப்படின்னு கேட்டால் அது வந்து தின் ஒயரை பொறுத்து கண்டுபிடிச்சிடலாம். இந்த காப்பர் கம்பியை பொறுத்து கண்டுபிடிச்சிடலாம். இது பாருங்கள் 15 ஆம்பியர் கஸ்டமைஸ்டு பண்ணது. இந்த 0 கம்பி பாருங்கள் எவ்வளோ மொத்தமாக இருக்குன்னு. இது வந்து 5 ஆம்பியர்னு போட்டிருக்கு. பட் ஆனால் இது எவ்வளோ ஒரு மெலிசாக இருக்குன்னு பாருங்கள். இதில் பாருங்கள் எவ்வளோ ஒரு மெலிசாக இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி வந்து பார்த்துக்கிட்டோம்னா ஃபேக் ரேட்டிங் இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர் தான் அதிகமாக இருக்குது. ஹெவி காப்பரில் வந்து ரியல் பவர் இருக்கும். டிரான்ஸ்ஃபார்மரோட வெயிட்டு தான் முக்கியம். அதாவது வந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப வெயிட்டாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஹீட்டும், அடுத்து வந்து பார்த்துக்கிட்டோம்னா பேஸ் கனெக்ஷன். ஹீட்டு டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்துக்கிட்டோம்னா ஹீட்டு இன்க்ரீஸ் ஆக வோல்டேஜ் வந்துட்டு ட்ராப் ஆகும். அது ஏன் அப்படின்னா இப்போ இந்த 24 வந்து அதாவது வந்து இப்போ வசந்த் போர்டு இல்லை குமார் போர்டு எடுத்துக்கோங்க. குமார் போர்டு வந்து பார்த்துக்கிட்டோம்னா வோல்டேஜ் அதிகமாக கொடுத்தா மட்டும்தான் அதோட வேலையை செய்யும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இதுலேயும் வேலை செய்யும். பட் ஆனால் வோல்ட் வந்து கம்மியாக தரோம் அப்படிங்கிறனால அதிலலாம் வந்து பார்த்துக்கிட்டோம்னா 45 கூட கொடுக்கலாம் அதிலலாம். அந்த மாதிரி போர்டு ஒர்க் ஆகும் அதில். பட் இதில் வந்து பார்த்துக்கிட்டோம்னா 24 யூஸ் பண்ணுறனால ஹீட் வந்துட்டு அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா பேஸ் அப்படியே குறையும், டிஸ்டார்ஷன் வரும், பேஸ் வீக்காக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஃபார்மர் தான் பார்க்கணும். அதில் ஒன்று இருக்குது. அதே மாதிரி இது வந்து எண்டிங் பார்த்தோம்னா இது புக்கு நாலேஜ் இல்லை, அதாவது வந்து கடையில் வேலை செஞ்சு உண்மையான ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்னால் இது சொல்ல வரேன் நான். இந்த டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் இதுதான் நான் சொன்னது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை கால் கூட பண்ணிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ஃப்ரீயாக இருந்தாலும் சரி, இல்லை கால் பண்ணிடுங்க, இல்லை மெசேஜ் பண்ணுங்கள். பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதேமாரி லைக்கு, ஷேரு, எதாவது டவுட் இருந்தால் டக்குன்னு கேளுங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் கேளுங்க. கேட்டால் தான் புரியும்.